எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கோமே, இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே, ஆனாலும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இது வரைக்கும் ஒன்றும் சம்பாதிக்கலையே, இல்லைனா இப்போ தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ளே வரோம், இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோம், இதில் நம்மளால் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, நம்ம நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்ற முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்காகவே 0% ரிஸ்கில் மேசிவ் இன்கம் கொடுக்குற ஒரு நல்ல பிஸ்னஸ் பிளான் இருக்குது. அதான் ரிச் க்ரௌட் 100% டீசென்ட்ரலைஸ்டு ஹைப்ரிட் மேட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட் வித் 0% ரிஸ்க். அதாவது 100% பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்கக்கூடிய டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் வித் 0% ரிஸ்க். அப்படின்னா நம்ம முதலீட்டுக்கு எந்த நஷ்டமும் இல்லாமல் லாபம் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ரிச் க்ரௌட் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு $35 கொடுத்து ஜாயின் பண்ணி நம்ம டீமை டெவலப் பண்ணுறது மூலமாக 0% ரிஸ்கில் சுமார் 2343 கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அது எப்படி சாத்தியம்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரிச் க்ரௌட் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் முழுக்க பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்கக்கூடியது. அதனால பிஸ்னஸ் பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் இதெல்லாம் பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஒருவேளை இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முதல்ல கிரிப்டோ கரன்சி. நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வர்த்தகத்துக்கு முதல்ல பண்டமாற்று முறையை பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் தங்கம், அதுக்கப்புறம் பணம், அப்புறம் கிரெடிட் கார்டு, இப்போ யூபிஐ மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அந்த வரிசையில் அடுத்ததாக இணைஞ்சிருக்கிறது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் கரன்சி. நம்ம பணத்தை வச்சு எந்த மாதிரியான பரிவர்த்தனைகள்லாம் செய்கிறோமோ அது அத்தனையும் கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் செய்ய முடியும். இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டத்தில் பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக செயல்படக்கூடியது. டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னா இப்போ நாம் ஒரு பேங்க் மூலமாக ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணம் பரிவர்த்தனை செய்கிறோம். அது நம்முடைய பணமாகவே இருந்தாலுமே அது நேராக பேங்க்குக்கு போய் அந்த பேங்க்லேருந்து அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி நம்ம பணத்தை நாம் எடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கோ பேங்க்குடைய அப்ரூவல் இருந்தால் தான் யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போய் சேரும். இதுக்கு பேர் தான் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அதாவது பண பரிவர்த்தனை செய்யும் போது நடுப்புற ஒரு மூன்றாவது நபர் இருப்பாங்க. ஆனா எந்த சென்ட்ரல் அத்தாரிட்டியும் இல்லாம யாரோட அப்ரூவலும் இல்லாம பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா அதுதான் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு பயன்படக்கூடிய டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. நம்ம பொதுவா கணக்கு வழக்குங்களை பேப்பர்ல ஒவ்வொரு பக்கமா பதிவு செஞ்சு வைக்கிற மாதிரி இந்த டெக்னாலஜில ஒவ்வொரு பிளாக்கா பதிவு செஞ்சு வைக்குது. இந்த டெக்னாலஜி ரொம்ப வெளிப்படையானது, ரொம்ப பாதுகாப்பானது. இதுல ஒரு தடவை ஒரு அப்ளிகேஷன் செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா திரும்பவும் அதை மாற்ற முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி பண பரிவர்த்தனைக்கு மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லையும் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் சரி, கிரிப்டோ கரன்சியை இந்தியால பேன் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இந்தியால கிரிப்டோ கரன்சி மூலமா பொருட்களை வாங்கவும் விற்கவும் தான் பேன் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ அது மூலமா ட்ரேடிங் பண்றதுக்கோ இந்தியால எந்த விதமான பேனும் கிடையாது. முழுக்க லீகல் தான். கிரிப்டோ கரன்சி மூலமா வர லாபத்திலிருந்து வரியை மட்டும் முறையா கட்டிட்டா போதும். இந்தியாவில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கிரிப்டோ கரன்சி பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் முதல்ல உருவான கிரிப்டோ கரன்சி பிட்காயின். அதுக்கப்புறம் எத்திரியம், லைட் காயின், சொலானா, இந்த மாதிரி பல கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கிசான் டோக்கன். இந்த KSN டோக்கன் அப்படிங்கிறது விவசாயிகளோட வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. எம்பவரிங் த ஃபார்மர்ஸ், டிரான்ஸ்ஃபரிங் த ஃபியூச்சர் அப்படிங்கிற கேப்ஷனோட வந்திருக்கு. இந்த கிசான் டோக்கன் அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சிகளுடைய டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லப்படுற காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிற வெப்சைட்லையும் நம்ம கிசான் டோக்கனை பார்க்கலாம். பிட் மார்ட் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் கிசான் டோக்கன் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அவைலபிளாக இருக்கு. மேற்கொண்டு இந்த கிசான் டோக்கன் பற்றி கிசான் டோக்கனுடைய வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எதுக்காக இப்போ இந்த கிசான் டோக்கன் பற்றி இவ்வளோ விவரங்கள் சொன்னோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ரிச் க்ரௌட் பிஸ்னஸ் இந்த கிசான் டோக்கனை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. நாம $35 ஒருத்தான கிசான் டோக்கனை வச்சு தான் இந்த பிளான்ல ஆக்டிவேஷன் பண்ண போறோம். இப்போ நம்ம பிளான்குள்ள போகலாம். ரிச் க்ரௌட்ல 2 விதமான பிளான்ஸ் இருக்கு. ஒன்று ஆக்டிவ் இன்கம் பிளான், இன்னொன்று பேசிவ் இன்கம் பிளான். முதல்ல ஆக்டிவ் இன்கம் பிளான் பற்றி பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங் பிளான் X2 அப்படிங்கிறது 2 மேட்ரிக்ஸ் பிளான். அதாவது நமக்கு கீழே ஏபின்னு 2 பேர், அவங்களுக்கு கீழே 2 பேர் அந்த மாதிரியே போகிற 2 மேட்ரிக்ஸ் பிளான். இப்போ ஆக்டிவ் இன்கம் பிளானில் டைரக்ட் ரெஃபரலாக 30% கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் இன்கம் ஒரு 50%, லெவல் இன்கம் 15%, அப்புறம் KSN காயினுடைய பர்னிங் ப்ராசஸ்க்காக ஒரு 5%. ஆக மொத்தம் 100%மே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. மொத்தமாக 100% டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட், எப்படி இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிசான் காயினுடைய யூசேஜை அதிகப்படுத்தணும்,
கிசான் காயினுடைய மார்க்கெட் புழக்கத்தை அதிகமாக்கணும். அது மூலமா கிசான் காயினுடைய வேல்யூ உயரும். அதுதான் இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம். இப்போ இதுல இந்த முதல் 3 இன்கம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பர்னிங்னா என்ன, இந்த KSN பர்னிங் 5% சொல்லிருக்காங்க இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த பர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவா கிரிப்டோ கரன்சில குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இந்த பர்னிங்கிற ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த மொத்தமா இருக்கிற கிரிப்டோ கரன்சில ஒரு பகுதி, அதாவது இந்த கிசான் டோக்கனுடைய ஒரு பகுதியை பர்ன் பண்றதுனா எரிச்சு அழிக்கிற மாதிரி கணக்கு. அதாவது இப்போ 1 கோடி காயின் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 10,000 காயினை பர்ன் பண்ணி அழிச்சிருவாங்க. இப்படி காயினுடைய எண்ணிக்கையை குறைக்கும் போது காயினுடைய மதிப்பு அதிகமாகும். நம்ம டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பொருளுடைய அளவு கம்மியா இருக்கும்போது தான் அதோட விலை அதிகமா இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 5% எடுத்துக்கிறாங்க. ஆக இந்த பர்னிங் ப்ராசஸ்க்காகத்தான் அந்த 5% யூஸ் பண்றாங்க. மிச்சம் இருக்கிற 95% நமக்கே பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த 2x ஒர்க்கிங் பிளான்ல மொத்தமா 10 அப்கிரேட் ஸ்லாட்ஸ் இருக்கு. அதாவது முதல்ல $35, $40, $70, $225 அந்த மாதிரி $3,78,000 அப்படிங்கிற வரைக்கும் 10 ஸ்லாட்ஸ் இருக்கு. நம்ம முதல்ல $35 உள்ள வந்ததுக்கு அப்புறம் படிப்படியா நாம அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம். இப்போ நம்ம முதல்ல டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம $35 கொடுத்து ஜாயின் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களை ரெஃபர் பண்றோம். இப்போ நமக்கு கீழே நம்மள மாதிரியே $35 கொடுத்து ஒருத்தர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவர் நம்முடைய A பொசிஷன்ல பிளேஸ் ஆவாரு. அப்படி பிளேஸ் ஆகும்போது டைரக்ட் ரெஃபரல் போனஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 30%, அதாவது இந்த $35ல $10.5 நமக்கு இமீடியட்டா கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட் போனஸ், அதாவது நமக்கு கீழே இருக்காரு இல்லையா, நம்முடைய ஏவா சீட் ஆகிறாரு இல்லையா, அதுக்காக ஒரு 50% பிளேஸ்மெண்ட் போனஸும் நமக்கு கிடைச்சிடும். ஆக மொத்தம் நம்மளுடைய டைரக்டா ஒரு நபர் நமக்கு கீழே பிளேஸ் ஆகும்போது நமக்கு டோட்டலா 80% கிடைச்சிடும். அதாவது 30% $10.5 பிளஸ் ஒரு 50% $17.5, ஆக மொத்தமா $28 நமக்கு கிடைச்சிடுது. இதே மாதிரி நம்ம இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணும்போது அவர் பிங்கிற பொசிஷன்ல சீட் ஆவாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு $28 கிடைச்சிடும். ஆக நம்ம 2 பேரை மட்டுமே ரெஃபர் பண்றது மூலமாவே $35 இன்வெஸ்ட் பண்ண நமக்கு 28 பிளஸ் 28 டோட்டலா $56 திரும்ப கிடைக்குது. இப்போ ஒருவேளை நம்ம 2 பேரை ரெஃபர் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய அப்ளைன் நம்மளோட ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறாரு அப்படின்னா அவர் முதல்ல 2 டைரக்ட் போடுவாரு, நம்ம அதுக்கப்புறம் ஒரு பி. அவர் போடுறது 3வது டைரக்ட் நமக்கு கீழே பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க பிளேஸ் ஆகும்போது டைரக்ட் ரெஃபரல் இன்கமான அந்த 30% நம்மளுடைய அப்ளைனுக்கு போயிடும். ஆனா அதே நேரத்தில் இந்த சி நமக்கு கீழே பிளேஸ் ஆனதுனால அவர்கிட்ட இருந்து 50% ஆன $17.5 பிளேஸ்மெண்ட் போனஸ் நமக்கு வந்துடும். ஆக ஒருவேளை நாம 2 பேரை ரெஃபர் பண்றதுக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அப்ளைன் ரொம்ப ஸ்பீடா வேலை செஞ்சு நமக்கு கீழே 2 பேர் வந்தாங்க அப்படின்னா அந்த 2 பேர்கிட்டும் பிளேஸ்மெண்ட் போனஸ் 50% $17.5 கிடைச்சு மொத்தமா $35 நம்மளுடைய கேபிட்டல் அமௌண்ட் அப்படியே நமக்கு வந்துடும். வழக்கமா எல்லா பிளான்லயும் டவுன்லைன் வேகமா வேலை செஞ்சாங்கன்னா அது அப்ளைனுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா இந்த பிளான்ல அப்ளைன் வேகமா வேலை செய்யும் போது அது டவுன்லைனுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 30%, பிளேஸ்மெண்ட் இன்கம் 50% நம்ம டவுன்லைன்ஸ் ஒவ்வொரு முறை அப்கிரேட் பண்ணும் போதும் நமக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம நேரடியா ரெஃபர் பண்ண நம்மளுடைய டவுன்லைன்ஸ் 35, 40, 70 அப்படின்னு படிப்படியா இந்த 10 ஸ்லாட்டையும் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒவ்வொரு முறை அப்கிரேட் பண்ணும் போதும் 30% தொடர்ந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கணக்குக்கு நம்ம 2 பேரை டைரக்டா ரெஃபர் பண்ணி அந்த 2 பேரும் 10 லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் 30% மட்டுமே 4,14,537 USDT, அதாவது இந்திய ரூபாயில 3,73,08,330 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணா 10 பேரை ரெஃபர் பண்ணா எவ்வளவு இன்கம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததான் TRC ஸ்பெஷல் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளேஸ்மெண்ட் இன்கம் 50%. அது அடுத்தடுத்த ஸ்லாட்ஸ்ல நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம $35 கொடுத்து முதல்ல இந்த பிசினஸ்குள்ள வரும்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு 50% இன்கம் கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி நம்ம செகண்ட் ஸ்லாட் $40க்கு அப்கிரேட் பண்ணும்போது நம்மளுடைய செகண்ட் அப்ளைனுக்கு 50% இன்கம் கிடைக்குது. அதே மாதிரி 70, 225, 675 அப்படின்னு 10 ஸ்லாட்ஸுக்கும் ஒன்னா அப்கிரேட் பண்ண தேர்ட் அப்ளைன், ஃபோர்த் அப்ளைன், ஃபிஃப்த் அப்ளைன் அந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ண 10th அப்ளைன் வரைக்கும் 50% இன்கம் கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன்லைன் $35 கொடுத்து இந்த பிசினஸ்குள்ள வரும்போது நமக்கு அவங்க கிட்ட இருந்து 50% வருது இல்லையா, அதே மாதிரி செகண்ட் டவுன்லைன் $40 ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் பண்ணும்
பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு 50% கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தேர்ட் டவுன்லைன் $70 ஸ்லாட்டுக்கு அப்கிரேட் பண்ணும்போது அதிலிருந்து 50%, ஃபோர்த் டவுன்லைன் $225க்கு அப்கிரேட் பண்ணும்போது அதிலிருந்து 50%. இதே மாதிரி நம்முடைய 10 லெவல் வரைக்கும் இருக்கிற டவுன்லைன்ஸ் கிட்ட இருந்து ஒவ்வொரு லெவல் அப்கிரேட் பண்ணும்போதும் நமக்கு 50% அப்படின்னு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு கீழே இருக்கிற எல்லாருமே நம்ம ரெஃபர் பண்ண நம்ம டீம் மெம்பர்ஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கீழே பொசிஷன் ஆயிருக்கிற நம்ம அப்ளைனுடைய ரெஃபரலா இருந்தா கூட அவங்க மூலமா நமக்கு இன்கம் கிடைக்கும். அப்படி இந்த டிஆர்சி ஸ்பெஷல் இன்கம் நாம ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணி நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு 2 பேர் மட்டுமே ரெஃபர் பண்ணி எல்லாருமே 10 ஸ்லாட் வரைக்கும் அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்கம் 2301 கோடியே 22,97,550 ரூபாய். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நம்ம டீமை ஃபாலோ பண்ணி சரியான நேரத்தில் அப்பப்போ அப்கிரேட் பண்ணுறது மட்டும்தான். அடுத்ததாக நமக்கு 15% இன்கம் தரக்கூடிய அந்த லெவல் இன்கம். அந்த 15% எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்முடைய ஈவன் லெவல்ஸ், அதாவது நம்மளுடைய லெவல் 2, 4, 6, 8, 10 இந்த 5 லெவலில் இருந்தும் ஒவ்வொரு லெவலில் தலா 3%, 2%, 2%, 3%, 5% அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்கம் கிடைக்குது. அதாவது நம்முடைய 2வது லெவலில் இருக்கிறவங்கள்ட்டேருந்து நமக்கு 3%, 4வது லெவலில் இருக்கிறவங்கள்ட்டேருந்து நமக்கு 2%, 6வது லெவலில் இருக்கிறவங்கள்ட்டேருந்து ஒரு 2%, 8வது லெவல்லேருந்து ஒரு 3%, 10வது லெவல்லேருந்து ஒரு 5%, ஆக மொத்தமாக 15% நமக்கு லெவல் இன்கம் கிடைக்குது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய 2வது லெவலில் 4 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 10 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு $6,90,895 ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம லெவல் 2ல இருக்கிற ஒரு 4 பேர் 10 ஸ்லாட்டை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா அவங்க டோட்டலா ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து ஒரு 3% அப்படின்னு எடுத்தோம்னா இந்திய ரூபாயில 74,61,630 ரூபாய் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி 4வது, 6வது, 8வது, 10வது லெவல்ல எல்லாருமே 10 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு மொத்தமா 376 கோடியே 81,41,150 ரூபாய் கிடைக்குது. இந்த யூசர்ஸ் அத்தனை பேருமே நம்மளுடைய டைரக்டா நம்முடைய டீமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு கீழே பொசிஷனா இருந்தா போதும். இந்த லெவல் இன்கம் மட்டும் அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, லெவல் 2 அந்த 3% போனஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு டைரக்ட் ரெஃபரல் இருக்கணும், ஒரு ஸ்லாட் நமக்கு அப்டேட் பண்ணிருக்கணும். லெவல் 4 உடைய அந்த 2% அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் நமக்கு ஒரு 3 டைரக்ட் ரெஃபரல் இருக்கணும், 2 ஸ்லாட்டை நாம அப்கிரேட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி 6வது, 8வது, 10வது இதே மாதிரி தான். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் ஆகிருக்கும்போது நான் முன்னாடி சொன்ன அந்த 376 கோடியே 81,41,150 ரூபாயை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடுறோம். இப்போ அடுத்ததான் பேசிவ் இன்கம் பார்ப்போம். இந்த பேசிவ் இன்கமில் ஆட்டோ பூல் இன்கம் 80%, அதாவது ஒர்க்கிங் பிளானில் டைரக்ட் ரெஃபரல் இன்கமும் ஒரு 30%, பிளேஸ்மெண்ட் இன்கம் ஒரு 50% இருந்துச்சு இல்லையா, அது ரெண்டும் சேர்த்து ஆட்டோ பூல் இன்கமாக 80% கிடைக்குது. லெவல் இன்கம் அதே மாதிரி 15%, கேஸ் அண்ட் பர்னிங்காக ஒரு 5%. ஒர்க்கிங் பிளானில் 10 ஸ்லாட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த நான் ஒர்க்கிங் பிளான்ல மொத்தம் 7 ஸ்லாட்ஸ் இருக்கு. $75, $450, $1,080 அந்த மாதிரி $216,000 வரைக்கும் 7 ஸ்லாட்ஸ் இருக்கு. இந்த நான் ஒர்க்கிங் பிளான் 3 மேட்ரிக்ஸ்ல ஒர்க் ஆகக்கூடியது. அதாவது நமக்கு கீழே 3 பேர், அவங்களுக்கு கீழே 3 பேர் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் ஆகக்கூடியது. இந்த நான் ஒர்க்கிங் பிளான்ல இந்த ஆட்டோ பூல் எனர்ஜி இன்கம் கிடைக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, நம்ம ஒர்க்கிங் பிளான்ல 3rd லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கணும். அதாவது 35, 40, 70 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு $75 அப்கிரேட் பண்ணும்போது நம்ம இந்த ஆட்டோ பூல் எனர்ஜி இன்கம்க்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல குவாலிஃபை ஆயிடுவோம். இதே மாதிரி ஒர்க்கிங் பிளான்ல 4th, 6th, 7th, 8th, 9th, 10th ஸ்லாட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த நான் ஒர்க்கிங் பிளான்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்லாட்ஸுக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு ஸ்லாட்ஸாக கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோ பூல் இன்கம் எப்படி கிடைக்கிது அப்படின்னா, இப்போ நமக்கு கீழே 3 பேர் வராங்க அப்படின்னா அவங்க நம்ம ரெஃபர் பண்ண தேவையில்லை. குளோபலாக வேர்ல்டு வைடு இந்த நான் ஒர்க்கிங் பிளான்குள்ள நமக்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் நமக்கு கீழே சீட் ஆவாங்க. அப்படி முதல் 3 பேர் சீட் ஆகும்போது முதல் நபர்கிட்ட இருந்து 80% இன்கம் நமக்கு வருது. நமக்கு கீழே சீட் ஆகிற 2வது நபருடைய 80%ங்கிறது நம்முடைய ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு போகுது. நம்ம கீழே வர 3வது நபருடைய 80% நம்மளுடைய செகண்ட் அப்ளைனுக்கு போகுது. இதே மாதிரி 2வது லெவல்ல மொத்தம் 9 பேர் வரும்போது அதுல எப்படி நமக்கு கீழே இருந்த 2வது நபர்கிட்ட இருந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ளைனுக்கு 80% போச்சோ, அதே மாதிரி நம்மளுடைய 2வது லெவல்ல இருக்கிற 9 பேர்ல 2வது 3 பேருக்கு இருந்து 80% இன்கம் நமக்கு வருது. அதுக்கு அடுத்த லெவல் 3வது லெவல் போகும்போது மொத்தமா 9 பேர்கிட்ட இருந்து 80% நமக்கு வருது. ஆக இந்த ஆட்டோ பூல் எனர்ஜி இன்கம்ங்கிறது ஒவ்வொரு ஸ்லாட்லயும் 3 லெவல் வரைக்கும் தான் இன்கம் வரும். மொத்தமா 80% 13 முறை நமக்கு இன்கம் வரும். இப்படி 13 தடவை நமக்கு 80%
இன்கம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் $75 கொடுத்து நம்ம உள்ள வரும்போது நமக்கு $780, $450 கொடுத்து வரும்போது $4680. இப்படியே நம்ம இந்த 7வது ஸ்லாட் முடிக்கும் போது மொத்தமா நமக்கு 42,17,460 USDT கிடைக்கும். இந்த நான் ஒர்க்கிங் பிளான் அப்படிங்கிறது நம்ம ஒர்க்கிங் பிளான்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே பேரலா அடிஷனல் இன்கம் தரக்கூடிய இன்னொரு பிளான் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த நான் ஒர்க்கிங் பிளான்ல கண்டிப்பா ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் நமக்கு கிடையாது. அடுத்ததான் அந்த 15% லெவல் இன்கமும் ஒர்க்கிங் பிளான்ல என்ன இன்கமோ என்ன கண்டிஷன்ஸோ அது அப்படியே இந்த நான் ஒர்க்கிங் பிளானுக்கும் பொருந்தும். இப்போ இந்த ரிச் க்ரௌட் ப்ராஜெக்டில் நமக்கு டோட்டலாக என்னென்ன இன்கம் கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த 30% வரக்கூடிய டைரக்ட் இன்கம், அதாவது ஒரு 2 பேர் நம்ம டீமில் இருந்து அவங்க 10 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணாலே வரக்கூடிய இன்கம் இது. அடுத்ததாக 50% தரக்கூடிய பிளேஸ்மெண்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிற அந்த அப்கிரேட் இன்கம். அடுத்ததாக 15% வரக்கூடிய அந்த லெவல் இன்கம். அப்புறம் நான் ஒர்க்கிங் பிளானில் இருக்கிற ஆட்டோ புல் எனர்ஜி இன்கம். இது மட்டுமே நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த 2343 கோடியே 66,38,910 ரூபாய் நமக்கு கிடைக்குது. கேட்க நல்லா இருக்குது, ஆனால் இதெல்லாம் சாத்தியமா? இத்தனை பேர் நம்ம டீமில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இவ்வளோ நம்மளால் முடியாது அப்படின்னா அதில் ஒரு 50% அல்லது ஒரு 25%, ஒரு 10%, இப்படியே வந்து அட்லீஸ்ட் 0.1% எடுத்தால் கூட நம்மளால் ஒரு 2 கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியும். வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல், அதாவது ரியல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வித்ட்ராவல். ஏன்னா இது 100% டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட். நம்மளோட ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் மாதிரியான டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ வேலட்ஸ் மூலமாக தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ண போகிறோம். இந்த வேலட்டை கனெக்ட் பண்ணி தான் ஆக்டிவேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு இன்கம் வரும்போது நேரடியாக அந்த வேலட்குள்ளேயே கிசான் காயினாக நமக்கு இன்கம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம இந்திய ரூபாயாக மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஜிபே, ஃபோன்பே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது 100% டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம முதலீட்டுடைய செக்யூரிட்டியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம பணம் எப்போவுமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஆக்டிவேஷன் செஞ்சு 365 நாள் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த $35 ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த $35 கிசான் டோக்கன் ஏர் ட்ராப்பாக கம்பெனியே நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், இது 0% ரிஸ்கில் மேசிவ் இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திப்போம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற நம்ம இலக்கு அடையிறதுக்கு இது ஒரு முதல் படியாக பயன்படுத்திக்கிட்டு ரிச் க்ரௌடில் இணைவோம். நன்றி. ரிச் க்ரௌடில் ஜாயின் பண்ணணும்னாலோ இல்லை மேற்கொண்டு ஏதேனும் விவரம் தெரியணும் அப்படின்னாலோ இப்போ டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.